என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான முறையில், பாரம்பரிய காலத்தில் அந்த காலத்தில் எப்படி நம்ம புளியோதரை செய்வாங்க, கட்டுச்சாதம்னு சொல்லுவாங்க. அந்த கட்டுச்சாதம் செய்கிற முறையில் ரெண்டு வகை. ஒன்று இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடிமேடாக எல்லா பவுடரும் செஞ்சு வச்சுக்கிடுவோம். உடனே அரிசியை சாதத்தை வடிக்க போகிறோம், அதில் கிளறி பிரட்டி தாளித்து போட்டு எடுத்துகிட்டு போகலாம். இன்னொன்று நம்ம பழைய காலத்தில் செய்கிற மாதிரி இன்னொன்று முறை புளியோதரை கரைச்சலை, புளி கரைச்சலில் அதில் நம்ம எல்லாமே கலந்து பொடிகள்லாம் வறுத்து கலந்து அது ஒரு முறையும் செய்ய போகிறோம். ரெண்டு முறையும் செய்ய போகிறோம். இது நம்ம ட்ராவல் போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் வீட்டுக்காரங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க, இல்லை வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு கட்டி கொடுத்து விடலாம். பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இது 3 மாதம் 4 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. புளி கரைச்சலும் 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ரெண்டு டைப்லையும் செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு அவசரத்துக்கு நீங்கள் உடனடியாக ஒரு புளியோதரை சாதத்தை கட்டி கொடுத்து அனுப்பலாம். ஊர் பயணத்துக்கு போகிறீங்க, ட்ரெயினில் ட்ராவல் ஆகுறீங்க, பிரயாணத்தில் போகிறீங்க, 2 நாள் ஆகும், 3 நாள் போய் சேர்றதுக்கு வேணும் சாப்பாடுன்னா 2 நாளுக்குள்ள சாப்பாடை இதை வாழை இலையில் கட்டி இல்லை ஒரு ஏதாவது டிஃபனில் கட்டி எடுத்துகிட்டு போகலாம். அருமையான முறையில் இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: கல்லுப்பு, எள்ளு, வெள்ளை எள்ளும் போடலாம், கருப்பு எள்ளும் போடலாம், கடலைப்பருப்பு, முழு தனியா, பெருங்காயம் பொடி, கருவேப்பிலை அதிகமாக தேவைப்படும், அதனால் கருவேப்பிலை, மஞ்சள் தூள், கடுகு உளுந்து, மிளகாத்தூள். இதான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற பொருள். இது புளி கரைசலுக்காக புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சு வடிகட்டி கரைசலுக்காக எடுத்து வச்சுருக்கோம். புளி, மிளகு, வெந்தயம், உளுந்து, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, ஜீரகம், கட்டி பெருங்காயம், புளி உதுத்து வச்சுருக்கிறோம். நம்ம வறுத்து பொடியில் போடுறதுக்காக தனியாக உதுத்து வச்சுருக்கோம். அது எண்ணெயில் நம்ம வறுத்து போடுவோம். நல்லெண்ணெய், இதுக்கு முழுக்க நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக செலவாகும். நல்லெண்ணெய். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக வறுக்க போகிறோம். அதுக்காக ஒரு நல்ல அடிகனமான ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம 2 கிலோ புளியோதரை செய்ய போகிறோம். நான் உங்களுக்கு 1 கிலோவுக்கு சொல்கிறேன், 2 கிலோவுக்கு சொல்கிறேன். நீங்கள் அரை கிலோ செய்கிறதா இருந்தால் அதில் 1 கிலோ சொல்கிறதுல பாதி ஆக்கிக்குங்க. நான் இப்போ 2 கிலோவுக்கு எவ்வளவு சொல்கிறேன், 1 கிலோவுக்கும் எவ்வளோன்னு சொல்கிறேன். முன்னா நான் போடுறேன், இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு 1 கிலோவுக்கு 4 ஸ்பூன், 4 டீஸ்பூன், 4 டீஸ்பூன் 1 கிலோவுக்கு. அதனால் 2 கிலோவுக்கு இன்னும் ஒரு 4 டீஸ்பூன் போடுறேன். இதை நம்ம பொறுமையாக வறுத்துக்கிடுவோம். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா கடலைப்பருப்பு வறுபட்ட வாடை வந்துருச்சு. அதை எடுத்து கொட்டிக்கிடுவோம். உளுந்து 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன், 2 கிலோவுக்கு 2, அதாவது டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா உளுந்து வறுத்த வாடை வந்துருச்சு. அதை எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். அடுத்து தனியா 1 கிலோவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன். 2 கிலோவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் அரை கிலோவுன்னா அரை டேபிள் ஸ்பூன் போடுங்க, போதுமானது. தனியாக வறுபட்டுருச்சு. நல்லா தனியாக வறுத்த வாடை வருது. எடுத்து போட்டிடலாம். 1 கிலோவுக்கு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு. அதே மாதிரி 2 கிலோவுக்கு இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போடுறேன் மிளகு. இப்போ மிளகு ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. அதுலேயே 1 கிலோவுக்கு அரை ஸ்பூன் ஜீரகம். அதே மாதிரி 2 கிலோவுக்கு இன்னொரு அரை ஸ்பூன் போடுறேன். வெந்தயம் இந்த டீஸ்பூனில் 1 டீஸ்பூன், 1 கிலோவுக்கு 2 கிலோவுக்கு 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். வெந்தயம் ஜாஸ்தி போட வேணாம், கம்மியாக போடணும். ஏன்னா நம்ம தாளிப்புலையும் போடுவோம்.
வெந்தயம், மிளகு, ஜீரகம் வறுபட்டுருச்சு. இப்போ இந்த தீயை ஃபுல்லாக சிம்மில் வச்சாச்சு. சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம எள்ளு போட போகிறோம். 2 ஸ்பூன் 1 கிலோவுக்கு எள்ளு, 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில். 2 கிலோவுக்கு இன்னும் 2 ஸ்பூன் நல்லா டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுறோம். சிம்மில் வச்சு பொறுமையாக இந்த எள்ளை, வெள்ளை எள்ளும் போடலாம், கருப்பு எள்ளும் போடலாம். நீங்கள் எது இருக்கோ அதை வாங்கி போடுங்க. எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து ஆற போட்டுடலாம். கட்டி பெருங்காயம் தான் நல்லா வாசனை கொடுக்கும். அதனால் கட்டி பெருங்காயம் ஒரு 10 கிராம், நம்ம தூள் பெருங்காயமும் சேர்க்க போகிறோம், நம்ம தாளிப்பில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ கட்டி பெருங்காயம் ஒரு 10 கிராம், 1 கிலோவுக்கு 5 கிராம், 2 கிலோவுக்கு 10 கிராம். இதை நல்லா வறுத்து பொடிக்கிறதோடு பொடிச்சிட்டோம்னா நல்லா பொறுன்னு பவுடர் ஆயிரும். கட்டி பெருங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதையும் ஆற போட்டுடலாம். இப்போ காஞ்ச மிளகா வறுத்துக்குவோம். 1 கிலோவுக்கு 20 காஞ்ச மிளகா, 2 கிலோவுக்கு இன்னும் ஒரு 20 காஞ்ச மிளகா போட்டுக்கிடுவோம். காஞ்ச மிளகா நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஆற போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்து கைப்பிடி, நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு, 1 கிலோவுக்கு ஒரு கொத்து கைப்பிடி, நம்ம அதையும் வறுத்துக்குருவோம். 2 கிலோவுக்கு 2 கைப்பிடி, 1 கிலோவுக்கு நல்ல ஒரு கொத்து கைப்பிடி, அதையும் நம்ம பொறுமையாக வறுத்து பொறுன்னு வறுத்துக்குவோம். இப்போ கருவேப்பிலை வறுபட்டுருச்சான்னு பார்க்குறதுக்கு இதை பாருங்கள், எடுத்துருக்கேன். அப்படி நொறுக்குனா பொறுன்னு நொறுங்கிடணும். அப்போ நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். நல்லா பொறுன்னு நொறுங்கிட்டா நல்லா வறுபடும். அரைக்கும் போது நல்லா பவுடர் மாதிரி அரைப்படும். நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஒரே ஒரு டீஸ்பூனு. நம்ம இந்த வேர்க்கடலையை வறுக்க போகிறோம். வேர்க்கடலை 50 கிராம் 1 கிலோவுக்கு, 2 கிலோவுக்கு 100 கிராம் வேர்க்கடலை வறுக்கிறோம். இந்த சாப்பாட்டுக்கு வேர்க்கடலை வறுத்து அதில் நம்ம போட்டு சாப்பிடும்போது அது ஒரு நல்லா கடிப்படும் போது நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு நல்லா ஒரு தனியாக ஒரு வாடை கொடுக்கும். நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு, ஆனால் கருகலை பாருங்கள். அப்போ நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். அரைக்கிறதுல போடக்கூடாது, தனியாக வச்சுக்கணும். புளியை இந்த பாருங்கள், இப்படி பிச்சு போட்டுடணும். துண்டு துண்டாக பிச்சு போட்டு இது நம்ம பொடி பண்ணுறதோட சேர்த்து அதுக்காக பிச்சு போட்டிருக்கோம். எண்ணெயில் நம்ம அப்படியே வறுத்து போட்டுடலாம். நம்ம இந்த புளியை நல்லா தீ குறைஞ்ச தீயில் வச்சு பிச்சு போட்டு இதில் நல்லா அப்படியே எண்ணெயில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். புளியை நம்ம எண்ணெய் சத்து இல்லாமல், ஏன்னா அந்த பொடி நம்ம ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பொடி வச்சுருக்கோம். பொடியை நம்ம ஸ்டாக் வச்சுக்கிடுவோம். அதனால் இதை எண்ணெயில் நல்லா வறுத்து போட்டால் கெட்டு போகாமல் இருக்கும், ஈரத்தன்மை இல்லாமல் இருக்குங்கிறது தான் புளியை எண்ணெயில் வறுத்து வச்சுக்கிட்டோம். அரைக்கிற பொடியோடு அரைச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம வறுத்த தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, மிளகா இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா குறை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ஆனால் நம்ம வறுத்த பார்த்திங்களா புளி, அதை நம்ம தனியாக வச்சுருக்கோம். இப்போ இதில் பாதி பவுடர் எடுத்து மிக்சியில் போட்டுட்டு
இது நம்ம அரைச்ச பவுடர்லேருந்து பாதி எடுத்து வச்சுக்கிட்டா இது இன்ஸ்டண்ட்டு. உடனடி நம்ம புளியோதரை செய்கிறதுக்காக செய்கிறது. இந்த புளி நம்ம எண்ணெயில் வறுத்தோம் இல்லையா, அந்த புளி இதை இதில் போட்டுக்குவோம். இதுக்கு புளி கரைசல் தேவையில்லை. நம்ம புளி கரைசலில் ஒன்று செய்ய போகிறோம் இதே மசாலா வச்சு, அதுவும் நம்ம அப்படி காட்டுறேன். இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு என்னன்றதை இப்போ இதை காட்டுறேன். இப்போ இதில் ஒரு சின்ன டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம். இதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிடுவோம். நம்ம கட்டி பெருங்காயம் போட்டிருக்கோம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக பொடி உடனடியாக அந்த புளியோதரை தயார் பண்ணுறதுக்காக இதில் நம்ம இனிமேல் போட மாட்டோம். அதனால் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை பவுடரை அரைச்சிக்கலாம். இப்போ புளியோதரைக்கு நம்ம பொடி எல்லாம் செஞ்சு வச்சாச்சு. இன்ஸ்டன்ட் பொடி புளி போட்டு ஒரு பவுடர் அரைச்சி வச்சாச்சு. புளி போடாமல் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கு தாளிப்பு பண்ண போகிறோம். ஒரு தாளிப்புக்கு ஒரு வானொலி வச்சாச்சு. அதில் 50 ml நல்லெண்ணெய் விடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா கடுகு கொஞ்சம் தாராளமாக ஒரு டீஸ்பூன் கடுகு போடுறோம். கடுகு உளுந்து மாதிரி உளுந்தும் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போடுறோம். ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போடுறோம். கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறோம். கடலைப்பருப்பு தீயை பொறுமையாக வச்சு நம்ம நல்லா இதை தாளிப்புக்கு வறுக்கிறோம். இப்போ நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஒரு 6-7 காஞ்ச மிளகா தாளிப்பில். கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி வர்ற அளவுக்கு தாளிச்சுக்கிடுவோம். ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம். இப்போ தீயை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொரியிற எண்ணெயிலேயே ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் பவுடர் போடுறோம். நம்ம கட்டி பெருங்காயம் அரைச்சி போட்டிருக்கோம் பவுடரில். இப்போ ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ தாளிப்பு முடிஞ்சிருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம புளி கரைசலில் இன்னொரு மெத்தடு செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம தாளிப்பு செஞ்சுட்டா புளி கரைசல் செஞ்சு இன்னொரு முறையில் வேறு ஒரு மெத்தடில் புளியோதரை செய்கிறதுக்காக ஒரு வானொலி வச்சுருக்கோம். அதில் ஒரு 100 ml நல்லெண்ணெய் விடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து போடுறோம். ஒரு டீஸ்பூன் முழு உளுந்து போடுறோம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போடுறோம். ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை கொத்து, காஞ்ச மிளகா ஒரு 7-8 கிள்ளி போட்டுக்கலாம் தாளிப்புக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள். தேவைப்படுறவங்க போடுங்க, தேவையில்லைனா விட்டுடலாம். மிளகாத்தூள் ஒரு கலருக்காகத்தான் போடுறோம். இப்போ நம்ம 1 கிலோவுக்கு 100 கிராம் புளி கரைச்சல் வச்சுருக்கோம். அந்த புளி கரைச்சலை இதில் விட்டுருவோம். இந்த புளி கரைசலே நம்ம புளி வடிகட்டி ஊற்றினால அதில் அதிக தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக ஊற்றிருக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு போடுறோம். இது நல்லா எண்ணெய் திரண்டு மேலே வரட்டும். புளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். திறந்தே வைக்கணும். நல்லா அப்படியே கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா மேலே திரண்டு வந்துருச்சு. புளியுடைய பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பவுடர் அரைச்சோம் பார்த்தீங்களா, புளி சேர்க்காமல் அரைச்ச பவுட்ரு, புளியை நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு அரைச்சா அது இல்லாத பவுட்ரு, புளி சேர்க்காத பவுட்ரு 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன். 1 கிலோ ரைஸுக்கு 2 டேபிள் ஸ்பூன்.
இப்போ நம்ம 2 கிலோ போடுறனால 4 ஸ்பூன் போடுறோம். இப்போ இந்த பவுடர்லாம் போட்டதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா திரண்டு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் எட்டை இருக்கணும். தெரிக்கும், மேலே பபுள்பலாக வந்து தெரிக்கும். அதனால் கொஞ்சம் எட்டை இருக்கணும். தீயை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. எண்ணெய் நல்லா மேலே திரண்டு வந்துருச்சு. புளியுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ தீயை ஆஃப் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம சாப்பாடு ஆற வச்ச சாப்பாடு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். புளி எல்லாம் நம்ம போட்டு தயாரித்தோம்ல பவுட்ரு, எல்லா மசாலாவும் போட்டு கொத்தமல்லி, கடுகு, ஜீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு அரைச்ச காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு அரைச்ச புளி போட்டது இன்ஸ்டண்ட்டுக்காக செய்கிறோம். அந்த மசாலாவை இதில் போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிரட்டிட்டு அப்புறம் மேலே போட்டுக்கலாம். நம்ம உடனடியாக தயார் பண்ணல புளியோதரை, புளிக்கரைசல் காய்ச்சாமல் பண்ண இன்ஸ்டன்ட் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இந்த வேர்க்கடலை வறுத்தோம் இல்லையா, வேர்க்கடலை அதை இதில் தூவிக்கிறோம். அந்த புளி கரைசலில் நம்ம செஞ்சோம்ல பேஸ்ட்டு, அதை இப்போ நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இது 2வது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாப்பாட்டில் நீங்கள் சேர்த்துக்குங்க. நம்ம புளி போடாமல் வறுத்து வச்சோம்ல, அந்த பொடி பவுடரு இதில் கொஞ்சம் தூவிக்கிடுவோம். தேவையான அளவு பார்த்து 2 ஸ்பூன் 3 ஸ்பூனு இந்த மாதிரி டேபிள் ஸ்பூனில் 2-3 ஸ்பூனு தூவிக்குங்க. நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையை மேலே போட்டுக்கலாம். இது நம்ம மசாலா புளி கரைச்சலில் செஞ்சோம் இல்லையா, இந்த மசாலாவில் செஞ்ச புளியோதரை. இது பிரமாதமாக இருக்குது. ருசி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். 2 நாள் 3 நாள் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். நல்ல நல்லெண்ணெயில் ஊற்றி பிரட்டி செஞ்சுருக்கோம். இது இன்ஸ்டன்ட். இந்த புளியை எண்ணெயில் வறுத்து பவுடரோடு அரைச்சி இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுருக்கா. அந்த இதில் செஞ்ச இந்த ரைஸும் பிரமாதமாக இருக்குது. நல்ல வாசனை கமகமன்னு இருக்குது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நல்லா பொழுன்னு சாப்பாடு பாருங்கள். உதிரியாக நல்லா இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த சாப்பாடும் நல்லா உதிரியாக நல்லா இருக்குது. சாப்பிடுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம 2 டைப்பில் புளியோதரை செஞ்சுருக்கோம். ஒன்று இன்ஸ்டண்ட்டு, ஒன்று புளி கரைசலில் செஞ்சுருக்கோம். இப்போ 2க்கும் கடலை பருப்போடு உள்ள தாளிப்பு போட்டுடலாம். காஞ்ச மிளகா எல்லாம் தாளிப்பு போட்டோம்ல, அந்த தாளிப்பை போட்டுருவோம்.